நிலக்கோட்டை அருகே தும்மலப்பட்டி பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழா பக்தி வெள்ளத்தில் மூழ்கிய பக்தர்கள். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அமைந்திருக்கும் அருள்மிகு தும்மலப்பட்டி வள்ளி தேவசேனா பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலில் 102வது ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாகவும் பக்தி பரவசத்துடனும் கொண்டாடப்பட்டது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவின் முக்கிய அம்சமான காவடியாட்டம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் தோளில் வண்ணமயமான காவடிகளை சுமந்தும் பக்தி பாடல்களை பாடியும் ஊர்வலமாக வந்தனர். சிறுவர் முதல் பெரியவர் வரை பலரும் காவடி எடுத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மேலும் ஏராளமான பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்தனர். பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணை முட்டியது. விழாவில் திண்டுக்கல் மல்லையப்பட்டி சிவா அழகு குழுவினரின் 12 அடி நீளமுள்ள அலகுகளுடனான காவடி ஆட்டம் பக்தர்களை மெய் சிலிர்க்க வைத்தது. கோவில் நிர்வாகக் குழு தலைவர் பாண்டியராஜன் மற்றும் தக்கார் வீரசிவபாலன் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இந்த கோவிலில் சாது சடை சுவாமிகளின் ஜீவசமாதி அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பாகும். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அவர் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கியுள்ளார். அவரது ஜீவசமாதியில் வந்து வழிபடுவதால் மன அமைதி கிடைப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். விழாவிற்காக கோவில் வளாகம் முழுவதும் வண்ணமயமான மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பட்டிவீரன்பட்டி காவல்துறையினர் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். சிங்கப்பூரில் வசித்து வரும் நிலக்கோட்டையைச் சேர்ந்தவரும் தும்மலப்பட்டி வள்ளி தேவசேனா பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் நிர்வாகிகளில் ஒருவருமான நாகபாண்டி மாரிமுத்து பிள்ளை செய்தியாளர்களிடம் பேசுகையில் தும்மலப்பட்டி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா 3 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இலங்கையின் கண்டி கதிர்காமத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட வீரவேலுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது இந்த விழாவின் சிறப்பம்சமாகும். இது இலங்கைக்கும் நிலக்கோட்டைக்கும் இடையேயான ஆன்மீக தொடர்பை மேலும் வலுப்படுத்துகிறது. இந்த வீரவேல் மிகுந்த சக்தி வாய்ந்தது என்றும் இதனை தரிசிப்பதால் பக்தர்கள் பல நன்மைகளை அடைவார்கள் என்றும் நம்பப்படுகிறது என்று தெரிவித்தார். சிங்கப்பூரில் இருந்தாலும் தனது சொந்த ஊரான நிலக்கோட்டை மற்றும் குலதெய்வமான பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் மீது மிகுந்த பக்தி இருப்பதாக கூறிய நாகபாண்டி மாரிமுத்து பிள்ளை ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழாவில் கலந்து கொள்வதை பெரும் பாக்கியமாக கருதுவதாகவும் கண்டி கதிர்காமத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட வீரவேலின் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாகவும் தெரிவித்தார். நாகபாண்டி மாரிமுத்து பிள்ளையின் இந்த கருத்துக்கள் தும்மலப்பட்டி முருகன் கோவிலின் பெருமையையும் பங்குனி உத்திர திருவிழாவின் சிறப்பையும் கண்டி கதிர்காம வேலின் முக்கியத்துவத்தையும் உலகெங்கும் உள்ள முருக பக்தர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் என்பதில் சந்தேகமில்லை. பங்குனி உத்திர திருவிழா பக்தர்களின் பக்தி பரவசத்துடன் இனிதே நிறைவு பெற்றது. அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் தும்மலப்பட்டிங்கிற கிராமத்தில் அழகிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. 102 வருஷமா இந்த கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் ஒரு சித்தர் அடக்கமாக இருக்காங்க, சாது சடை சுவாமிகள்ங்கிற சித்தர். அவரோட தீர்த்தங்கள் விஷக்கடிகளை முறிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே வேல், இந்த கோயிலில் இருக்க வேல் கண்டி கதிர்காமத்திலிருந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட வேல். இங்கே பங்குனி உத்திரத்துக்கு அன்னைக்கு நைட்டு இரவு சப்பரத்தில் இந்த வேலை வச்சு நாங்கள் பக்தர்கள் நல்ல கடுமையான விரதம் இருந்து இந்த சப்பரத்தை தூக்கி ஆடுறாங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இதை பார்க்குறதுக்கு எல்லா ஊரில் இருந்தும் ஈவன் வெளிநாடுகளில் இருந்தும் ஒரு நாள் நைட்டு இருந்து பார்த்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இந்த கோயிலோட அன்னதானம் இது ரொம்ப மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 102 வருஷமும் கிட்டத்தட்ட 50,000 பேர்களுக்கு மேலே இந்த அன்னதானத்தில் கலந்துக்கிறாங்க. இது இந்த கோயிலோட மிக சிறப்பு. அன்னதானம்ங்கிறது இந்த கோயிலில் 102 வருஷமாக மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. தும்மலப்பட்டியில் பால்குடம் காவடிகள் பங்குனி உத்திரத்தன்னைக்கு காலையில் நிறைய பக்தர்கள் கலந்துக்கிட்டு எல்லா ஊர்களிலிருந்து இங்கே எடுக்கிறாங்க, பால்குடம் காவடி எடுக்கிறாங்க. இந்த பால்குடம் காவடி இங்கே தும்மலப்பட்டியில் இருக்க பெருமாள் கோயில் அங்கேருந்து ஆரம்பித்து எல்லா ஊர் முழுவதும் சுற்றி தும்மலப்பட்டி கோயிலில் முடிவடையுது.
இது வந்து மிக மிக சிறப்பான ஒரு பால்குடம் காவடியாக பங்குனி உத்திரத்தில் நாங்கள் கொண்டாடுறோம். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.